ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரோகுவில் ஃபிஷ் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், 3 தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 பச்சை மிளகா, கருவேப்பிலை தேவையான அளவு எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயத்தை உளித்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், பூண்டு தேவையான அளவு, ஒரு கைப்பிடி அளவுக்கு புளியை ஊற வச்சுருக்கேன், ரோகு ஃபிஷ் நல்லா கழுவி வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கடாய் பற்ற வச்சுட்டேன். சூடானதும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த 2 பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கட் பண்ணி வச்ச டொமேட்டோவை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. தூளுப்பு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் சீக்கிரம் தக்காளி வதங்கணும். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது ஆறுன வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு மண்பாண்டம் வடசட்டி எடுத்து வச்சுருக்கேன். அது நல்லா சூடான வட்டி நல்லெண்ணெயில் மீன் குழம்பு வச்சாதான் நல்லாயிருக்கும். வடசட்டி நல்லா சூடாயிடுச்சு. தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. செக்கில் ஆட்டின எண்ணெய்ங்கிறதுனால இப்படி நிறைய வருது. இப்போ தேவையான அளவு கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டுக்கலாம் ஒரு கைப்பிடி அளவு. அடுத்தது பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சதை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ள நம்ம அந்த பேஸ்ட் அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம இது வந்து ஆறிடுச்சு. மிக்ஸி ஜார்ல கொட்டிக்கலாம். பேஸ்ட் அரைச்சாச்சு. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இந்த பேஸ்ட் இதில் கொட்டிக்கலாம். தண்ணி கொஞ்சம் ஊற்றி மிக்ஸி ஜார் அலசி விட்டுருங்க. இப்போ வந்து தேவையான அளவு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. ரெண்டு ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள். உங்களுக்கு எவ்வளவு காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி வந்து ஒரு கிளாஸ்ல ஊத்திக்கோங்க. நல்லா கொதி வரட்டும். ஒரு 2 நிமிஷம் நல்லா வேகணும். மசாலா மூடி வச்சிடலாம். குழம்பு நல்லா கொதி வருது. இப்போ நம்ம கழுவி வச்சிருக்கிற மீனை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம்.
உப்பு வந்து தேவையான அளவு போட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் கொதி வந்தா மீன் குழம்பு ரெடி ஆயிடும். குழம்பு நல்லா கொதி வந்துருச்சு. மீனும் நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம கொத்தமல்லி தழையை தூவிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சுவையான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரோகு மீன் குழம்பு ரெடி ஆச்சு. நீங்களும் இந்த மாதிரி மீன் குழம்பு செஞ்சு வீட்டில் சாப்பிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்.